விடுமுறை நாட்களில் கிராம சபை கூட்டங்கள் நடத்துவதை கண்டித்து ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நேசராஜன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். நேசராஜன், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவாரூர், நீலம், குடவாசல், வலங்கியம்மன், கோடாச்சேரி, நீடாமங்கலம், மன்னார்குடி, கோட்டூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பட்டி ஆகிய 10 ஊராட்சி ஒன்றியங்களில் பணிபுரியும் 917 தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகங்கள் இன்று ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதத்தின் கடைசி வேலை நாளில் ஊதியம் வழங்காததை கண்டித்தும், விடுமுறை நாட்களில் கிராம சபை கூட்டங்கள் நடத்துவதை கண்டித்தும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கலைஞரின் கனவு இல்லம் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்திற்கு உரிய ஊழியர்கள் கட்டமைப்பு வழங்க வேண்டும். பிமே திட்டத்தில் 53,000 வீடுகளுக்கு ஊழியர்கள் கட்டமைப்பு வழங்காமலும், அதே போல எம்ஜிஎன்ஆர்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் பணிபுரியும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மீது பிறப்பிக்கப்பட்டுள்ள 17B குற்றச்சாட்டுகள், விஜிலன்ஸ் வழக்குகள் ஆகியவற்றை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.